ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ஃபஸ்ட் டைம் நான் வரேன். எஃப்சி பார்க்குற இடத்துல நம்ம வண்டி நம்ம தெரியாமல் விட்டுட்டோங்க. ஸோ எல்லாமே சீஸ் பண்ண வேண்டியதாங்க. ஹேய், உதய காலேஜ் பஸ் நிற்குது. அதில் தான் நம்பர் கொடுப்பாங்க. நம்ம கேட்டது 1222, வேறு 22 நம்பர் தள்ளி கேட்டோம். அதனால் இன்றைக்கி இல்லை நாளைக்கு வாங்கவே சொல்லிட்டாங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஒரு சைடில் ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அதில் வந்து அதோட ஃபுல் ஹிஸ்ட்ரி, ட்ரைம் எப்போ லான்ச் பண்ணாங்க, அண்ட் ட்ரைம் லான்ச் பண்ணும்போது ஒரு சின்ன சைக்கிள் வண்டியாக. ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி அனதர் வீடியோ. ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, நம்ம வண்டியை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தாங்க போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கனாலே தெரியும், ரெஜிஸ்ட்ரேஷன் புது ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வண்டி அப்படி கழுவி பலன்னு வச்சுருக்கோம். ஸோ நேராக ஆர்டிஓ ஆஃபீஸ் போவோம். இன்றைக்கி தான் நம்ம கேட்ட நம்பர் வந்து அன்லாக் ஆகுது. ஸோ நேராக ஆர்டிஓ ஆஃபீஸ் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி லேட் ஆகிட்டு, எனக்கு 10 மணிக்கு நிற்க சொன்னாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:05 ஆகிட்டு. 5 minutes later. ஸோ வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் அந்த புது ஹைவேங்க. ஸோ நார்மலாக இந்த ஹைவேல கூட்டமே இருக்காது. ஸோ இப்போ நம்ம ஒழுங்கினேசேரி பிரிட்ஜ் வேலை நடக்கிறதுனால எல்லா வண்டியும் இந்த ஹைவேல திருப்பி விட்டுட்டாங்க. ஸோ இது வரைக்கும் இந்த ஹைவே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப ஃபேமஸாக இல்லை, பட் இனிமேல் கண்டிப்பாக ஃபேமஸ் ஆயிரும். ஸோ நான் வரும்போதெல்லாம் ஒரு வண்டியும் காணாது. இப்போ பார்த்தீங்கன்னா வரிசையாக காரு பைக்குன்னு எல்லாம் போயிட்டே தான் இருக்குது. பட் ஒரு நல்ல ஒரு நேச்சர், 2 சைடும் ஃபுல் வயலாக இருக்குது ஒரு ஹைவே. ஸோ இதுலேருந்தே தெரியுது, அப்சல்யூட்லி இங்கேயும் ஒரு வயல் தான் இருந்திருக்கும். அந்த வயலை தூக்கிட்டு ஹைவே ரோடை போட்டுட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அப்போ இன்னும் ஒரு கார் போகுது. ஸோ இனிமேல் இந்த ரோடு கண்டிப்பாக ஃபேமஸ் இல்லை, ஃபேமஸை விட பயங்கர கூட்டமாக தான் இருக்கும். ஸோ வாங்க, ஆல்ரெடி நமக்கு டைம் வேறு ஆகிட்டு ஆர்டிஓ போவோம். ஸோ கேஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, இதுதான் நாகர்கோயில் ஆர்டிஓ ஆஃபீஸ். ஸோ வண்டி சைடில் விட்டுட்டு எங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கிறவங்க தெரியலை. ஸோ ஃபார் த ஃபஸ்ட் டைம் நம்ம வரோம். ஸோ அங்கே தான் எல்லா புது வண்டியும் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸோ நேராக அங்கே போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ எல்லாமே பார்க்கும்போது புது வண்டியாக தான் இங்கே இருக்குது. ஆனால் பயங்கர கூட்டமாக இருக்குது, ஏன்னு தெரில. ஸோ இப்போ பார்ப்போம் என்ன விஷயம்னு. ஸோ இங்கே நிறைய லாரியெல்லாம் சீஸ் பண்ணி விட்ருப்பாங்க. லாஸ்ட் டைம் இங்கே வரும்போது அப்படி தான் இருந்துச்சு. பட் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ஃபஸ்ட் டைம் நான் வரேன். ஸோ பாருங்க, எல்லாமே புது வண்டியாக தான் இருக்குது. ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் புது வண்டி தாங்க. வரிசையாக நிற்கி பாருங்கள். அப்பா, நாம தான் லேட் ஆகிட்டுன்னு பார்த்தோம். பரவாயில்ல, இது ஒரு ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே ஃபுல்லாக க்யூலே லைனில் நிற்கிறாங்க. ஓ அண்ணாத்தை பார்த்து நாங்கள் உங்களை ப்ராஸ் பண்ணி போட்டு. ஸோ கைஸ், அங்கே தான் வண்டியை கொண்டு போகணும். ஸோ நான் வண்டி நம்ம எஃப்சி பார்க்குற இடத்துல நம்ம வண்டி நம்ம தெரியாமல் விட்டுட்டோங்க. ஸோ அங்கே போய் நம்ம வண்டி எடுக்க போகிறோம். எடுத்து நேராக இங்கே கொண்டு போய் விட்டுருவோம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் சீக்கிரமாக கம்ப்ளீட் ஆனால் ரொம்ப சந்தோஷம். ஸோ இதான் நாகர்கோவில் ஆர்டிஓ ஆஃபீஸ், பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. ஒரே ஒரு பில்டிங் தான், அது சேர் பெட்ரோல் பம்பு வேறு. ஸோ கைஸ், ஃபைனலி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வண்டியை விட்டுட்டோம். வண்டி விட சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படி மாதம் அன்றைக்கி தான் நம்ம வண்டி மட்டும். ஆனால் பயங்கர கூட்டங்க, ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிட்டு. ஸோ கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் இதெல்லாம் சீஸ் பண்ண வண்டி நினைக்கிறேன். ஸோ எல்லாமே சீஸ் பண்ண வண்டி தாங்க. ஹேய், உதய காலேஜ் பஸ் நிற்குது. ஆயிரக்கணக்கான சதுர மைல்ல காடு பரவி கிடக்கு. இங்க ஏறக்குறைய யாருமே வசிக்கல. இங்க நீங்க காணாம போயிட்டா அவ்வளவுதான். காலேஜ் பஸ்லாம் எதுக்கு சீஸ் பண்ணி வச்சுருக்கானுவ? போச்சா, வண்டி வேறு நல்ல வண்டி மாதிரி தான் இருக்குது. ஸோ நிறைய மினி பஸ்ஸு, லாரி எல்லாம் லோடெல்லாம் பிடிச்சிருக்காங்க பாருங்களேன். ஸோ டிம்போ வேறு என்ன நிற்காங்க. அங்கே ஒரு ஜேசிபி நிற்கிது, அதுவும் சூப்பராக இருக்குது. ஓ, அங்கே இன்னொரு வேன் நிற்கிது, பழைய காலத்து வேனு, டோரில் ஓப்பன் ஆகி கிடக்குது. ஸோ இந்த மகேந்திரா வேனு, நிறைய வண்டி இங்கே சீஸ் பண்ணிட்டுருக்காங்க. இதெல்லாம் விலைக்கு கொடுத்தாலே பயங்கரம். அங்கே ஒரு ஆட்டோவை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இது எங்கே ஒரு டாரஸ் லாரியை பாருங்கள், லோடோட நிற்கிதுப்பா. இது கொஞ்சம் வருஷமாக இங்கே தான் நிற்கிது நினைக்கிறேன் லோடோட. அந்த லாயர் இவ்வளோ பாருங்களேன், மேலே அந்த இதெல்லாமே அந்த பிளான்ஸ் எல்லாமே மேலே வளர்ந்துருக்குது. ஸோ செடியோடு நிற்கிது. பல வருஷமாக டாரஸ் லாரி இங்கே தான் நிற்கிது நினைக்கிறேன். ஸோ ஏதாவது சீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாருங்கள், இந்த மினி பஸ்ஸு, காலேஜ் பஸ்ஸு, ஸ்கூல் பஸ்ஸு, ஏகப்பட்ட வண்டியை சீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எதுக்கு சீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ வாங்க நம்ம போவோம், நம்ம வந்து வேலையை பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் லைசன்ஸ் எடுக்க இந்த வாட்டி இங்கே தான் ரொம்ப கூட்டமாக வேறு இருக்குது. நானும் எடுக்கும்போது இப்போலாம் இல்லைங்க. இப்போ வந்து ப்ரொசீஜரே மாறிட்டு நினைக்கிறேன். ஓட்டுநர் உரிமத்திற்காக புதிய நடைமுறையை வெளியிட்டுள்ளது. இதை பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். வாங்க அடுத்த நிலையம் பார்ப்போம். ஸோ கைஸ், இதுதான் நமக்கு கொடுத்த அந்த சர்டிஃபிகேட். எல்லாம் கரெக்டாக இருக்கா, சேஸ் நம்பர்லாம் சொல்லி எடுத்து வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான், இனி நேராக உள்ளே கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ நான் ஆர்டிஓ வருவாங்க செக் பண்ணதுக்கு. ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எது நடக்கக்கூடாது நடந்துட்டு நம்ம நேராக ரெஜிஸ்ட்ரேஷன் போனோம். ஆனால்
அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. சம்பவம் என்னன்னா, நமக்கு இன்னைக்கு நம்பர் கிடைக்கலங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு 1200 வரை தான் நம்பர் கொடுப்பாங்க. நம்ம கேட்டது 1222, வேறு 22 நம்பர் தள்ளி கேட்டோம். அதனால் இன்றைக்கி இல்லை, நாளைக்கு வாங்கவே சொல்லிட்டாங்க. ஸோ இன்றைக்கி காலையில் நம்ம என்னது எல்லாமே எல்லாமே வேஸ்ட்டு. ஸோ இனிமேல் என்ன பண்ணால் நாளைக்கு என் ஃப்ரெண்டுகிட்ட பைக்கு கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் தான் நடத்த போகிறேன். அவன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ நாளைக்கு கொண்டு ஃப்ரெண்டை கொடுத்துட்டு அவன் நேராக ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போயிடுவான். ஸோ ரொம்ப ஒஸ்ட் ஆகிட்ட மக்களே, ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ நான் வந்து 2 விளாகாக போகலான்னு நினச்சேன். ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு விளாகு, அதுக்கப்புறம் இன்னொரு விளாக் நம்ம இன்றைக்கி ஒரு ஷோரூம் போகிறோம். ஸோ அதையும் இன்னொரு விளாக் எடுக்கலாம்னு நினச்சேன். ஸோ இனிமேல் ஒரே விளாகாக தான் போட போகிறோம். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நடக்குது ஃபெயிலியர் ஆகிட்டா. இது கூட நம்ம இனி என்ன பண்ண போகிறோம்னா, சாயங்காலம் கரெக்டாக ஒரு 5 மணி போல் ஒரு ஷோரூம் போகிறோம். ஒரு ஷோரூம் ஓப்பனிங் கூப்பிட்ருக்காங்க. ஸோ நேராக அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஷோரூம்லேயும் கூப்பிட்ருக்காங்க. இந்த ஜூம் எடுத்து தெரியுமா, அங்கேயும் கூப்பிட்டாங்க. ஸோ முடிஞ்சு அங்கேயே நம்ம பார்க்கலாம். பட் எங்கே தான் போகிறோம் நமக்கு இதுவரை ஐடியா கிடையாது. ஆல்ரெடி சொல்ல போகிறோம். ஸோ நேராக நம்ம அடுத்து எச்சி ஷோரூம் போகும்போது வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அதுவும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க போகலாம். 5 minutes later. ஸோ கைஸ், நம்ம அப்படியே எங்கே வந்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையம் ஷோரூம் ஓப்பனிங்கு வந்துட்டோங்க. ஸோ இப்போ அங்கே தான் இருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இந்த ஒரு சைடில் ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அதில் வந்து அதோட ஃபுல் ஹிஸ்ட்ரி, ட்ரைம் எப்போ லான்ச் பண்ணாங்க, அண்ட் ட்ரைம் லான்ச் பண்ணும்போது ஒரு சின்ன சைக்கிள் வண்டியாக தான் இருந்தது பார்த்தீங்களா. சைக்கிளோட சின்ன இன்ஜின் தான் வச்சுருக்காங்க. ஸோ அதிலேருந்து இப்போ அப்படியே நம்ம 22 வருவோம். 22 பைக் இல்லைங்க, பெரிய ஒரு கூட்டம் தான் இருக்குது. பட் இங்கே பாருங்களேன் எவ்வளோ அந்த மாற்றங்கள் இருக்குது. ஃபுல் ஹிஸ்ட்ரி ஒரு போர்ட்லேயே வச்சுருக்காங்க, ஒரு இது மாதிரி. டிஜே லைட்லாம் வச்சு நல்லா பண்ணியிருக்காங்கப்பா. மேலேருந்து கீழே பார்த்தோன்னா நம்மளோட தைரான கீழே தான் நிற்கிது. ஸோ கைஸ், ஃபைனலி இதுதான் ட்ரைம் ஷோரூம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஷோரூம் நேமை தப்பாக சொல்லியிருப்போம். பட் நம்ம ட்ரைம் ஷோரூம் தான் வந்தோம். லைட்டாக எட்ஜியும் ட்ரைமும் கன்ஃபியூஸ் ஆகிட்டு. ஸோ இப்போ நம்ம இருக்கோம்னா ட்ரைம் ஷோரூம். ஸோ இது எங்கே கரெக்டாக இருக்குன்னா, ஆசாரிப்பழம் பக்கம் தான் இருக்குது. ஸோ எல்லா வண்டியும் வரிசையாக விட்டுருக்காங்க. ஸோ இதில் ஒன்று தான் நம்ம ஃப்ரெண்டோட வண்டியும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 12 கஸ்டமர்ஸை அவங்க கொஞ்சம் ஹானர் பண்ணுற மாதிரி பழைய வண்டியெல்லாம் ரீகால் பண்ணி டெலிவரி கொடுக்குற மாதிரி இதுதான் நம்ம ஃப்ரெண்டோட வண்டி. ஸோ எல்லா வண்டியும் சர்வீஸ் அடித்து ஃப்ரீயாக மாலையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நல்லா தான் இருக்குது. பட் கொஞ்சம் ரொம்ப ரிச்சாக இருக்குது. ஸோ அதுதான் இங்கே நமக்கு பிடிச்சது. ஸோ எல்லா டிஸ்பிளே லைட்டெல்லாம் பார்த்துட்டுருங்க, சென்சார் வண்டியில் எல்லாமே. ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே ஆன் பண்ணி காமிச்சு தரேன், பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இட் வாஸ் நைஸ். ஸோ வாங்க அப்படியே நம்ம அடுத்து சுற்றி பார்ப்போம். ஸோ 95 வந்திருக்குங்க. ஸோ ஆக்சுவலாக இது ஒரு மெர்சிடஸ் பென்ஸு. இது வந்து ஒரு ரெட் கலர் காரை நினைக்கிறேன். அது அப்புறம் ஃபுல் ஸ்டிக்கரிங் கிடையாது. ஆக்சுவலாக இது ஒரு பெயிண்ட்டு, மொத்த காரமே அவங்க பெயிண்ட் பண்ணிட்டாங்க. பெயிண்ட் பண்ணி நம்ம மெக்குவினா ஏதோ ஒரு கார்ட்டூன் சம்திங் வரும் 95ன்னு. ஸோ அந்த கார்ட்டூனோட தீம்லேயே இந்த கார் அப்படியே பெயிண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நிஜமாகவே வேறு லெவலாக இருக்குங்க. மற்ற வீடியோ அண்ட் ஃபோட்டோஸ், அந்த ஃபோட்டோஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். வாய்ப்பே இல்லை. ஆனால் ஒரு அல்ட்டோ வாங்கலாம். ஐடியில் போனால் பிஸ்னஸ் பண்ணால் தான் இதே மாதிரி கார்லாம் வாங்க முடியும். ஸோ வீடியோ பார்க்க நீங்களும் பிஸ்னஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி கார்லாம் நீங்கள் வாழ்க்கையில் வாங்க முடியும்.
ஸோ ஒரு வேறு லெவல் வியூங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் காரு, சூப்பர் பைக்கு, ஒரு நல்ல ஒரு லக்ஸரி ஷோரூமு. ஆஹா, வேறு மாதிரி வியூ. ஸோ இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பைக்கெல்லாம் அணிவகுத்து விட்டுருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் போய்ட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்களா வரிசையாக ஒவ்வொரு கஸ்டமரும் கரெக்டாக வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக நம்ம ஷோரூம் ஓப்பனிங் முடிஞ்ச அப்புறம் ஃபைனலாக ஒரு ரேலி இது போவாங்கன்னு நினைக்கிறேன். ப்ராபபிளி கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒரு வழியாக ஷோரூமுக்குள்ளே வந்துவிட்டோம். ஹைசா. ஸோ வேறு மாதிரி இருக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே உள்ளே வந்து வீடியோ போட்டுவிட்டோம். பட் இப்போ தான் அஃபீஷியலாக ஓப்பன் பண்ணாங்க, ரிப்பன்லாம் கட் பண்ணி. ஸோ இப்போ 2 பைக் இங்கே லான்ச் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் மூடி போட்டிருக்காங்க. மற்றபடி இந்த லாஸ்ட் 2 வந்து நல்ல சூப்பர் பைக் நிற்கிது. ஸோ இதுதான் அந்த மூடி போட்ட பைக். ஆக்சுவலாக இது வந்து ஃபுல்லி லோடட் பைக்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க, இது வந்து ஃபுல்லாகவே லோட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கும்போது ஓப்பன் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம் என்ன பைக்குன்னு. ஸோ ஃபுல் டிஜே செட்டப்போட கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. ஸோ எல்லோரும் அந்த ஓப்பனிங் தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஷோரூம் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த 2 பைக்கை ரிவீல் பண்ணுவாங்க. இங்கே ஒரு பைக் இருக்குது, அங்கே ஒரு பைக் இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படின்னு. ஸோ ஸ்மோக்கில் ஆன் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் ஸோ இப்போ லான்ச் ஆகிரும்னு நினைக்கிறேன். ஓ டிஜே கமான், டிஜே லைட்லாம் போட்டுட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணுவோம். மற்றபடி ஸோ ஓப்பனிங் வந்து பயங்கரம் பண்ணாங்க. நிஜமாக பாராட்டி ஆகணும், வேறு லெவலில் இருந்து. ஸோ கொஞ்சம் பெரிய சூப்பர் பைக்கு, சூப்பர் கார்லாம் கூப்பிட்டு ஓகே நல்லா தான் இங்கே இருந்து. ஸோ இதே மாதிரி இதெல்லாம் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம். அதனால் நமக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருந்து. ஸோ இனிமேல் வந்து கொஞ்சம் அவர் கொஞ்சம் பேசுவார், அதெல்லாம் நீங்கள் கேளுங்க ஓகேவா. ஸோ பாப்பா அவர் என்ன சொல்கிறார் நீங்களும் கேளுங்க. ஸோ அதை ஆடியோ நான் கட் பண்ணாமல் போடுறேன். Then Tanjavur, Thoothukudi, here, now we started with the Shri and Trichy. And again, we will be expanding further, but this is our plan as of now. So, I'm really glad that we have done this in the last 6 months. So, we have come in a big way, especially after the launch of our 2 brand new motorcycles. We have a Scrambler here and a P400. And of course, apart from that, we have all our bikes from our 60cc range to 2500cc range. You must have heard of Street Triple, Daytona, Rocket, Tiger, everything. So all of this is now available in Nagarkoil, and I'm sure all of you will be looking forward to riding these bikes. So without much for being here, and we really appreciate each one of you. Some of you are KTM riders, Yamaha riders, big bike owners are here. I have a supercar standing there. Amazing people out here. I think it's a fantastic way to open the showroom. We really are happy that Triumph was there with 14 showrooms here. Today in India, this is the 15th showroom which is getting opened. So, the confidence it's giving to you that guys, we are coming to each town. The service, the sales, the bikes, the fit and finish, everything, we are here with you. First, we are going to show you the fully accessorized bike. We will launch there. I will invite Kevin, who will introduce the superbike owners to do that. Then we will just need some of your time wherein we will felicitate the first 10 to 12 owners of Nagarkoil have already purchased the bike, but we wanted them to feel special on the inauguration day. ready? 3, 2, 1. அதுவும் ஆயிட்டு Get ready, guys! The countdown begin. 3, 2, 1, go! ஸோ பைக் அங்கே லான்ச் பண்ணிட்டாங்க. அப்படியே இங்கே வந்து பார்க்கும்போது இது வந்து சம்திங் இது வந்து கொஞ்சம் அந்த ட்ரையமில் இருக்க கொஞ்சம் லக்ஸரி பைக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவல் மாடல் தெரில, பட் வந்து ஜம்முன்னு இருக்குங்க. இதுக்கு ஆக்சசரிஸ்லாம் லோட் பண்ணால் நிஜமாக வேறு நல்லா இருக்கும்.
ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஹானர் பண்ணுறாங்க. ஐ மீன் ஒவ்வொரு ஃபஸ்ட்டு பைக் யார் வாங்கினாங்க அவங்களுக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸ், அப்புறம் கங்க்ராச்சுலேஷன்ஸ், அந்த சாவியெல்லாம் கொடுக்குறது, ஒரு கீயெல்லாம் கொடுப்பாங்களே அந்த மாதிரி நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஹானர் தான். ஸோ அப்படியே நம்ம நண்பர்லாம் போவான். ஸோ அவனோட பைக்கு வாங்குறதுக்கு. ஸோ இப்போ ஒவ்வொருத்தராக இன்வைட் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்வீட் பாக்ஸ் ஆக்சுவலாக என்ன ஸ்வீட் இருக்குன்னு தெரில. முடிஞ்சால் பார்ப்போம், உள்ள ஏதாவது இருக்கும். இவ்வளோ லக்ஸரியாக பண்ணுறாங்க. ஒரு ஸ்வீட் பாக்ஸில் பின்ன நெக்லஸாக வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல சக்கரை தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி தான் கீ வச்சு தான் கொடுக்குறாங்க. ஸோ இவர் தான் முத பைக் எடுத்தது. ட்ரையம்ஃப் ஃபஸ்ட்டு இந்தியா மீன்ஸ் நாகர்கோவில் ஷோரூமில் பைக் இவர் தான் எடுத்தார். ஸோ அவருக்கு தான் வாழ்த்துக்கள், ஒரு ஸ்வீட் பாக்ஸு. ஸோ அதே மாதிரி எல்லாருக்குமே கொடுத்தாங்க. ஒருத்தருக்கு இல்லை, பைக்கு வாங்கினேன் அது வர ஷோரூம் ஓப்பனிங் முன்ன ஒரு 12 பைக்ஸ் ஏதோ சேல் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பைக்கும் இதுக்கும் அவங்களோட Pfizer Speed 400. For the cake cutting. So we thank them because they helped us such a beautiful property in Nagarcoil. So sir, all of you a big hand for all of them, please. Guys, don't miss the cake and the snacks, please. And anything you want to ask, if anybody wants to book the bike, do the full payment, we are here. Please. Thank you all of you, Nagarcoil. Love you. Thank you so much. ஸோ கேட்க பண்ணியாச்சு. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா சாப்பாடுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாம் பயங்கரமாக இருந்து. பட் அவங்க சாண்ட்விச் கொடுத்தாங்க, அது ரொம்பவே கோல்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் சாப்பிட்ற எல்லா சாண்ட்விச்சுமே கோல்டாக தான் இருக்குது. எனக்கு என்னென்னா சாண்ட்விச் கோல்டாக தான் இருக்குமா டவுட்டு. மற்றபடி நல்லா தான் அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்து. ஸோ இது ஒரு வேறு லெவல் பைக்குங்க, நிஜமாக செம்மையாக இருந்து. ட்ரைடண்ட்டு ஆக்சுவலாக இது ஆன் ரோடு கிட்டத்தட்ட அரௌண்ட் ஆஃப் 10 lakhs வருதுன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுவர். பட் பயங்கரமாக இருந்துங்க. ஸோ இதுதான் அந்த ஃபுல் லோடர் பைக்கு. ஸோ ஆக்சசரிஸ்லாம் லோட் பண்ணி இண்டிகேட்டர் கூட அவங்க ஆஃப்டர் மார்க்கெட் அவங்க ஓன் பிராண்டில் சேல் பண்ணுறாங்க. அந்த இண்டிகேட்டர் தான் போட்டிருக்காங்க. எல்இடி பின்னாடி பேக்கு, டேங்க் பேக்கு பக்காவாக இருக்குங்க. ரொம்ப ஒரு பல்ஜியாக பைக் இருக்குது. ஸ்க்ராம்ப்லர் 400 என்ன பயங்கரமாக இருக்குது. சீரியஸ்லி நான் ஒரு பிஜிஎம் போடுறேன். பிஜிஎம் போட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இதுதான் அடுத்த பைக்கு. ஸோ இந்த பைக்குக்கும் அவங்க எல்லாமே ஆக்சசரிஸ்லாம் லோட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஆனால் சீட்டு பயங்கர குஷனாக இருக்குங்க. நம்ம R15க்கும் இதே மாதிரி ஏதாவது சீட்டு கிடைச்சா கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளும் வாங்கி போடுவோம். லாங்லாம் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க உட்காந்து போக. பட் சீட்டு பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருக்குது, கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. மற்றபடி ஆக்சசரிஸ்லாம் லோட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. டேங்கில் ஸ்டிக்கரு, சைடு மிரர் மாதிரி, இண்டிகேட்ரு எல்லாம் மாற்றி வச்சுருக்காங்க. பயங்கரமாக இருக்குது. ஃப்ரெண்டில் அந்த ஹெட்லைட் கிரில்லாக போட்டிருக்காங்க. செம்ம பியூட்டிஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அங்கே சூப்பர் காரு, அங்கே மக்கள் எல்லாம் சுற்றி வாரி ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. கீழே ஃபுல்லாக சூப்பர் பைக்காக தான் இருக்கா. ஸோ வெயிட், நாங்கள் சூப்பர் பைக் காமிச்சு தரேன். யா, நான் பாருங்கள் வரிசையாக விட்டுருக்காங்க சூப்பர் பைக்கு. பக்கத்தில் கேடிஎம் தான் பாவம் கொஞ்சம் அப்படி பரிதாபம் எல்லாம் இருக்காங்க. மற்றபடி மீதி எல்லாமே சூப்பர் பைக் தான். அதெல்லாம் கொஞ்சம் பல்ஜியாக பெருசாக இருக்குதா. அது பக்கத்தில் இன்னொரு பைக் யாரோ கொண்டு விட்ருக்கு. அது என்ன பைக்குன்னு தெரியலையே. நான் இப்போ தான் கவனிக்கிறேன் அந்த பக்கத்தில் இன்னொரு பைக்கு நிற்கிறத. ஸோ எல்லோரும் போயிட்டுருக்காங்கங்க. காரில் எதோ ஐயா பஸ் தான் சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குது.
ஸோ ஃபைனலி இந்த வீடியோ கேம் டு எண்ட். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ரேலி. ஸோ இந்த ரேலி முடிச்சா அப்படியே நம்ம வீடியோ எண்ட் பண்ண வேண்டியதான். ஸோ எல்லாரையும் வச்சு ஒரு சின்ன ரவுண்டு, இந்த ஊரை ஒரு லைட்டாக ஒரு குட்டி ரவுண்டுக்கு போகிறாங்க. ஸோ எல்லா வண்டியும் வரிசையாக இருக்குது. என்ன ஒரு பரிதாபம்னா இதில் சில வண்டி எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணாமல் இருக்குது. அதெல்லாம் போட்டவங்க உருன்னு வைக்கிறாங்க. ஸோ அந்த வண்டி ஓனரை நினச்சா தான் கொஞ்சம் பரிதாப பாவமாக இருக்குது, மற்றபடிலாம் எதுவும் இல்லை. ஸோ ஓகே தான். ஸோ எல்லா வண்டியும் போகுது. அப்படியே நம்ம வீடியோ நம்ம வின் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ see you on another video. So take care. Bye bye. See you. The free sky.